பரவாயில்ல விடு. அரிசி கழுவியாச்சு. கழுவி தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கல்யாணம் பண்ண உட்காருங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஊட்டி கூடலூரில் இருக்கோம். இந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு. இவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி நலுங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக நாங்கள் நைட்டு தான் சேலத்துலேருந்து வந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் அண்ணா சார்பாக அக்கா சார்பாக நலுங்கு வைக்கிறோம். அதுக்கு வந்துட்டு எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ அதிகமாக வெயில் அடிக்குமா? இப்போவே அதிகமாக தான் இருக்குது வெயில். காட்டுக்கு போகிறீங்களா? ஆற்றுக்கெல்லாம் பார்க்க வேணாம். டே கம்மன் இருடா. சும்மா வந்துட்டு 4 நாளைக்கு ராடி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆற்றுக்கெல்லாம் பார்க்க வேணாம். என்ன பண்ணிட்டு இருக்க வாயில? தண்ணியோட கொட்டாதீங்க. கீழே கொட்டிடாத. அது விட்டுறாத. நல்லது. தண்ணியெல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்கா? பிடிச்சிக்குவியா? அடுப்பு கிட்ட போகாதங்க. வா இவனே. நான் போறான் நம்ம பேசிக்கிட்டு. என்னடா எல்லாரும் உட்காந்துக்கிட்டாங்கன்னு நினைக்காத. மீன் அலசுற வரைக்கும் வந்து மீன் குழம்பு வைக்கிறேன். என்னடா கையில வச்சுக்கிட்டு வாயில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற? இவனே எங்க வீட்டு குட்டி சிங்கர்ல போடுமா பாட்டு பாடுறான். இவன் ஒரு பாட்டு பாடு. பைத்தியக்காரா. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்டா. நல்ல பாட்டா பாடுறா. தாத்தா. அது டாட்டா. அது டாட்டா இல்ல. தாத்தா தாத்தா. பாட்டு பாடு. தாத்தா தாத்தா டான்ஸ் ஆட சொல்லுங்க. சட்னி சட்னி பாடு. வாடி வாடி நாட்டு கட்ட பாடு. டான்ஸ் ஆடு. தாத்தா பாடுறா. அங்க பாடு. அவங்க அப்பா மாதிரியே பாடுறான்னு இருக்குது. ஐயோ ஐயோ டேய் உளுந்துடாதடா தம்பி. ரசம் வைக்கணுமா? முழு மீனா பாவிவா? அது போதும்னு நினைக்கிறேன். அந்த பாத்திரம். எந்த பாத்திரம்? அது பெருசு. ரொம்ப அது பெருசு. குக்கர்ல வச்சிருங்களா? இந்த இந்த இட்லி சட்டி கிடைச்சா கூட போதும் எனக்கு. வைக்கலாமே. இது பண்ணும்போது கிளியரா இருக்கா? கட்கா ஜூஸ் வேணுமா கூட கையில கொடுத்து எனக்கு வேணுமா நீயே குடி ஜூஸ் வேணுமா எனக்கு ஏய் கம்முனு குடிடா ஜூஸ் வேணுமா தம்பிக்கு குடிக்க மாட்டேன் சொல்லு யாரோ ஊத்தி விட்டான் நான் சாப்பிட்டு பரவாயில்லை ஒரு பீஸ் எடு என்ன இது
ம் எல்லாம் அங்கே சிக்கன் குழம்புல சாப்பிட்றாங்க, நீங்கள் எல்லாம் சட்னி தொட்டு சாப்பிட்றீங்க. வாங்க. உனக்கு சிக்கன் இல்லை. ஏன் நீ தான் வெறும் கிரேவியாக சாப்பிட்டுக்கிறேன்னு மனசு தேத்துனில்ல. வருவாங்க எல்லாம் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு சோறு கொடுத்துருக்கோம். எப்படி வந்த இங்க காட்டுங்க பார்க்கலாம். அப்படியேங்க அப்பா என்ன உங்க அம்மா இப்ப சின்னதா இருக்கு, எத்தனை சோட்டு இருக்கு எங்க வீட்டுக்கு வந்து. நீ கொடுத்தா இப்படி இருந்த. ஆமா எல்லாரும் போட்டோ விடா. வீட்டுல வந்து உங்க அண்ணன், நீ, உங்க அக்கா எல்லாருமே குண்டுதான். அது யார் அக்கா? எல்லாம் இப்படி இப்படித்தான் வந்தது. உணவு கோளாறு தான். உணவு அதிகம் உங்க வீட்டுல வந்து, எங்களுக்கு உணவு அதிகம். டெய்லி கறி தின்னா என்ன பண்ணு? அப்ப நீங்க டெய்லி வீட்டுல நீங்க கறி ஆக்கி போட்டீங்கன்னு மென்ஷன் பண்றீங்க. ஆமா இதான் எங்க அண்ணன் பாருங்க எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு. இல்லைங்க போட்டோல, அந்த போட்டோல எப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிற. இப்ப இந்த அக்கா யாரு அப்படின்னா என் வீட்டுக்காரரோட அக்கா. ஆமா ஆமா. யாரோ தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்கல்ல. ஆமா ஆமா. நாத்தனாரு தம்பி பொண்டாட்டியே கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா விட்டு சாப்பாடு சாப்பிட்டு இவங்க அப்பா வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு தான் இத்தா சோடு இருக்கிறேன். எடுத்து போய் உட்காந்து என்ன பண்றது? ஆமா. அந்த போட்டோ வர சண்டைக்கு அந்த போட்டோல ஒல்லியா இருக்கிறேன் அப்படின்னா, அந்த போட்டோல எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 19 வயசு. அதுல ஒல்லியா இருக்கிறேன். வயசு கோளாறுல உடம்பு ஏறிடுச்சுங்கிற. ஆமா, வயசுக்கு தகுந்த உடம்பு வரும்ல. சாப்பாடு அந்த மாதிரிமா. ஆமா ஆமா. நல்லா கறியும் மீனும் முட்டையும் ரெண்டு வாரியாந்து கொட்டுறான்னு தெரிஞ்சும் தெரியாத எங்களுக்கு தெரியாத சந்தோலியா கொண்டாந்து கறி கொட்டுனா உடம்பு ஏறாத என்ன பண்ணும்? நேரம் வந்தா குடுக்கணும்னு சந்து வழியா தூக்கிட்டு போயிருவான் கறிய. எங்க வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை சொந்த இருக்குது? ஒரு சந்துல தான். அக்காவுக்கு கொடுத்துருத்துல தானே உடம்பு கம்மியா இருக்கும், கொடுக்காத திங்கம் தான் ஏறுது. இதெல்லாம் நான் அப்படியே போட்டு விடுவேன் வீடியோல. மீன் குழம்பு என்னச்சுன்னு தெரியல. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுறேன். மீன் குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு இன்னைக்கு அண்ணாவோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு தனியாக, கிரேவி தனியாக, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் உள்ளே வந்துட்டு மீன் குழம்பு நான் வச்சேன். இதுதான் ஹோட்டலோட சீக்ரெட். அது கொஞ்சமாக போட்டு குழம்பு வைக்கிறது. அக்கா சொல்கிற மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி குடல் குழம்பு வச்சு பார்க்கணும். ஆமாம், குடலை வேக வச்சு எடுத்துருவாங்களாம். அப்புறம் அந்த உப்பு தண்ணி, அந்த மேல் கொழுப்பு இருக்குதுல்ல, அதை வச்சு குழம்பு வைப்பாங்களாம். நறுக்குன்னு இருக்கும் சாப்பிட. நாங்களாம் தனியாக தான் வாங்குவோம். அதனால முன்னே இதை போட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணுவார். வறுத்து சாப்பிடுவோம். இதை மட்டும் தனியாக வாங்கிட்டு இப்போவும் அப்படித்தான். நம்ம மட்டும் தான் நினச்சிட்டோம். கொஞ்சம் அரிசி ஊற வச்சிருக்கீங்க. எஞ்சிட்டு இருக்கு இன்னும் அடுப்பு அமைச்சிடலாமா? சட்டியில் ஒலை போட்டா இல்லை, அது வந்துடும் தண்ணி. அரிசியில் கொட்டிடுங்க. A few moments later. செருப்பே போடாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்.
எனக்கும் ரோஸ் கலையை சாப்பிட்றது எனக்கும். நீ வாங்கிட்ட மாத்தாததுக்கு மேல ரோஸ் 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 எங்க அண்ணி கொடுக்குறேன் ஒன்று புரிய போட்டவ. எப்பா சாமி நவரு தள்ளு தள்ளு அன்னிக்கு கொடுக்குறேன். என் பொண்ணுக்கும் கொடுக்குறேன். நீ சேமியா சாப்பிடு. எது நல்லா டேஸ்டா இருக்குமோ அதை கொடுங்க. இங்க பாரு உனக்கு. நல்லதா கொடு, நீ பாட்டுக்கு நல்லா இல்லதா கொடுத்துறாத. இரு நான் மகிழங்கிட்ட ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு வரேன். காட்டுறா. நியாயமே இல்ல. ரோஸ் கட்டு ரோஸ் கட்டு. என்ன கலர்? நியாயமே இல்ல அநியாயம். அவனுக்கு கொடுத்துடலாமா? ரோஸ் தான் நல்லா இருக்குது. எனக்கு ரோஸ். சரி எனக்கு ரோஸு சேமியா ரெண்டுமே. என்ன வேணும்? ரோஸா சேமியாவா? வா 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 அண்ணாக்கு கப்புலாம் இங்க இல்ல. கோனு கோனு என்ன சைஸ் சைஸ்ன்றா குல்ஃபியா ரோஸ்ல குல்ஃபி நல்லா இல்ல. இவனு இவன் நீ தூங்கிட்டு தான் இருந்த, எப்படி எந்திரிச்ச? காலைல இருந்து ஜூஸ் 5 ஸ்டார் ஐஸ்கிரீம் என்னத்துக்கு ஆகும்? ஐயோ 1 hour later. வெயில் தான். சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல நேரம் பார்த்து சத்யாவுக்கு நலுங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அண்ணா தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அப்புறமா இந்த சேரீ தான் நான் சேலத்துலேருந்து சத்யாக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்யா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரோட சித்தி பொண்ணு. அவள் சின்னதுலேருந்தே சேலத்தில் தான் எங்கள்கிட்ட தான் இருந்தாள். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட இங்கே ஊட்டிக்கு வந்தாள். அவள் சின்னதுலேருந்தே எங்களோட இருந்ததுனால அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது, அவள் வளர்ந்தது எல்லாமே இங்கே அப்படிங்கிறதுனால அவளோட ஃபங்க்ஷன் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இப்போ போய்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் நான் கல்யாணமாகி இங்கே வரும்போது இவள் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. எனக்கு குழந்தை பிறந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவளை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். பாரு ஊர்லாம் இடம் தர மாட்டாங்க. கேட்டு பார்த்தாச்சு இல்லை சண்டி போடலான்னு பாட்டி வரலையா? அந்த சந்தனத்தில் கொஞ்சம் விழுந்துடாத. அப்படிங்க இங்க வாடா டேய். இவன் அந்த பக்கம் போ. கூப்பிடுங்க. ஹலோ
மகளிர் இங்க வா கவி கலை நிறைய எடுத்து பூசுமா பத்தியா கரெக்டா பண்றா ஏய் ஒரு நாளைக்கு தானே காட்டு பாப்பா. நெத்தில கம்மியாவே ஏய் நல்ல நேரம் வைப்பா. சூடு அதில் வை. எழுந்திரிச்சுக்கம்மா. நல்லா இன்னொரு சூடம் கூட வைக்க வேண்டியதாங்க. அப்படியே வெத்தலை இழுத்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றி விட்டுரு. எங்கே நேற்று ஊற்றுனீங்க? நேற்று எங்கே ஊற்றுனீங்க? கீழே தான் இங்கே ஊற்றிடலாம். இங்கே இழுத்து வச்சுட்டு அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா ஃபார்மேட்ஸும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சத்யாக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்துட்டு நான் மேரேஜ் விலாக் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து சேரும். தேங்க்யூ.